உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனை நிமித்தமாய் ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தை அழைத்தி கொண்டிருக்கலாம். உடைய குடும்பத்திற்குள்ளே காணப்படுகிற ஒரு போராட்டத்தின் நிமித்தமாய் மனம் உடைந்து துக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதியின் நிமித்தமாக எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துவிட்டது, மரணம் வந்துவிடுமோ என்கிற ஒரு துக்கம் உடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கலாம். அல்லது குடும்பத்தில் ஒரு வியாதிப்பட்டதின் நிமித்தம் மனம் சோர்வு அடைந்து துக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். பண பிரச்சனை நிமித்தமாய், கடன் பிரச்சனையின் நிமித்தமாய், வறுமையின் நிமித்தமாய் நெருக்கப்பட்டு என்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும், சாகுமுறைக்கும் இப்படித்தான் என் வாழ்க்கையா என்று சொல்லி ஒரு துக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் காண முடியவில்லையே, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கலக்கம் வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். உடைய துக்கத்திற்கு என்ன காரணமாக இருந்தாலும் சரி, வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்ன துக்கமாக இருந்தாலும் இயேசுவால் அந்த துக்கத்தை மாற்ற முடியும்.